வணக்கம். இளம் ஆய்வாளர்களுக்கு ஆய்வு நெறிமுறைகள் மற்றும் ஆய்வு சிக்கல்களை கொண்டு செல்லும் நோக்கத்தோடு உருவாக்கப்பட்டுள்ள மணற்கேணி ஆய்விதழின் ஆய்வு வெளி 6ற்கு வருகை புரிந்திருக்கும் பேராசிரியர்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். கோவில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பார்கள். அத்தகைய கோவில்கள் குறித்து ஆய்வு செய்துள்ள சரளா மேம் அவர்கள் தன்னுடைய இளங்கலை முதுகலை பட்டப்படிப்பினை சென்னை பல்கலைக்கழகத்தில் நிறைவு செய்துள்ளார். 15 கீழ்கணக்கு நூல்களில் தன்னுடைய முனைவர் பட்ட ஆய்வினை தொடர்ந்துள்ளார். பெங்களூரில் உள்ள கிறிஸ்து நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். சரளா மேம் அவர்கள் திருவண்ணாமலை வட்டார கோவில்கள் ஓர் ஆய்வு என்ற தலைப்பில் தன்னுடைய ஆய்வு அனுபவத்தை பதிவு செய்ய அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் என் மாலை வணக்கம். மணற்கேணி ஆய்விதழ் நடத்தும் அந்த ஆய்வுவெளி 6வது பகுதியில என்னை பேச அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு நிகழ்ச்சி தொகுப்பாளராக இருக்கின்ற வேளாங்கண்ணி அமிர்தா முனைப்பட்ட ஆய்வாளர் மாணவி, முதுகலை தமிழில் மற்றும் உயராய்வு துறை செல்லம்மாள் கல்லூரி படிக்கின்ற என்னை அழைத்த மாணவி அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் முனைவர் விமலா பேராசிரியர் தலைவர், முதுகலை தமிழில் மற்றும் உயராய்வுத்துறை செல்லம்மாள் மகளிர் கல்வி கிண்டி சென்னை மணற்கேணி ஆய்விதழ் ஆசிரியர் அவர்களுக்கும், மற்றும் திரு ரவிக்குமார் ஐயா மணற்கேணி ஆய்விதழ் இயக்குநராக களமிருக்கும் ஐயா அவர்களுக்கும், ஒருங்கிணைப்பாளராக இருக்கும் முனைவர் தேன்மொழி அம்மா மணற்கேணி ஆய்விதழ் அவர்களுக்கும், மற்றும் சான்றோர் ஆண்டோர் பெருமக்களுக்கும், மாணவ மாணவிய செல்வங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். நாம் நினைக்கின்ற பொழுது நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை, பஞ்சபூதங்களின் ஒரு தலமாக இருப்பது, நெருப்பு தலமாக இருப்பது, பிறந்தால் திருவாரூரில் பிறந்தால் முக்தி, காசியில் இறந்தால் முக்தி, சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி, திருவண்ணாமலை நினைத்தாலே முக்தி என்ற பெருமைக்குரிய நகரமாக, கோயில் நகரமாக, காஞ்சிபுரத்தை கும்பகோணத்திற்கும் காஞ்சிபுரத்திற்கும் அடுத்து திருவண்ணாமலை அடிக்கொரு லிங்கமாக அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற அருணாச்சலேஸ்வரர் கோயில், அவன் புகழ் பாடுவதற்கு 63 நாயன்மார்கள் மட்டுமல்ல, சித்தர்கள் 18 பேர், சித்தர்கள் பரிசில் இல்லாத சித்தர்கள் நிறைய குழும்பிருக்கின்ற அந்த நகரத்தினுடைய சிறப்பை அறிஞர்களும் மேதைகளும் வியந்து வியந்து பாராட்டுகின்ற அந்த ஊரின் பெருமையை, அதை சுற்றிருக்கின்ற தலங்களை நாம் ஒரு சிறிய ஒரு பார்வையாக பார்ப்போம். குரு நமச்சிவாய தேவர் அண்ணாமலர் வெண்பா பாடியிருக்கார். நான் ஏன் 63 நாயன்மார்களுடைய பாடலை பாடாமல் அவருடைய பாடலை பாடுகிறேன் என்றால், அவர் குரு நமச்சிவாயம் என்பது அங்கு உங்களுக்கு தெரிந்திருக்கும் சித்தர்கள் நிறையாக இருக்கின்ற ஊர், அடிக்கொரு லிங்கமாக இருக்கின்ற ஊர், அதிக குளங்களை கொண்டிருக்கின்ற ஊர், குகைகளை கொண்டிருக்கின்ற மலை என்று பெயர் கொண்ட திருவண்ணாமலை. அன்பர் பிறப்பை அகற்றும் மலை, அன்பர் அல்லா வன்பர் பிறப்பை வளர்க்கும் மலை, அன்பை வடிக்கும் மலை, சிங்கத்தை சிப்புல் ஆக்கி அடிக்கும் மலை அண்ணாமலை, ஏழைக்கு இறங்கும் மலை, ஏதேது கேட்டாலும் கோழைப்படாமல் கொடுக்கும் மலை, வேடம் உரித்த அம்மை குருபாகம் ஈந்த மருந்து மலை அண்ணாமலை, மாமா நமச்சிவாயவன் தினம் ஒரு வெண்மா மாலை சாத்தி பணியும் மலை, காமாதி என்னுள் அலைதான் கடந்தோர் இன்பம் திருவுளத்தே மண்ணும் அண்ணாமலை. அண்ணாமலை அடித்தொழுது என்னுடைய ஆய்வினுடைய சில பகுதிகளை உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். ஆய்வு ஏன் எனக்கு இதை தோன்றியது எடுப்பதற்கு ஆய்வின் நோக்கம் என்ன? தெய்வீக புனிதம் மிக்கது பாரத நாடு. பறந்து விரிந்து நமது பாரத நாட்டுல
அனைத்து இடங்களிலும் கோயில்கள் பறந்து இருக்கின்றன. ஒரு நாட்டுல வாழும் பண்பிற்கு அவர் வணங்கும் தெய்வம் சிறப்பாக அமைகிறது. ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, கோயில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்ற முதுமொழிக்கு ஏற்ப திருவண்ணாமலை வட்டாரங்களில் அதிகமான கோயில் மிகுந்து காணப்படுகின்றன. சங்க காலத்தில் தமிழகத்தில் இயற்கையை வழிபட்டவர்கள் பிறகு சைவ வைணவ வழிபாடுகளாக தோன்றின. கோயிலை சார்ந்து பல்வேறு கலைகளை பெருக்கின. ஆனால் அச்சமயங்களை விட வட இந்திய வைதிக நெறிகளை ஆட்கொண்டு இருந்தன. மக்களினுடைய சிறந்த உயர்ந்ததோர் நிறைந்த தமிழகத்தில் இந்து சமயம் வைணவம் என்ற இரு பெரும் கூற்றுகளாக பிரிந்த இந்த உலகத்தில் பன்னெடு காலமாக பக்தி நெறிகளையும் பண்பு நெறிகளையும் வளர்ந்து ஞானம் ஆன்மீகம் இவற்றை வலியை பெற செய்ததாக முன்னோர்கள் வழிநடத்தி கொண்டு வந்தார்கள். தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டியன் என்ற மூவேந்தர்களும் இறைவனுக்கு பல்வேறு கோயில்களை எழுப்பியிருக்கிறார்கள். தமிழகத்தில் இறைவன் உறையும் தலங்கள் எண்ணற்றவையாக இருப்பினும் கூட இருவகையாக பிரிக்கப்பட்டிருந்தால் கூட திருவண்ணாமலை வட்டார கோயில் பற்றி ஆராய்வது ஒரு நோக்கமாக நான் எடுத்துக்கொண்டேன். ஆய்வு எல்லைகளாக நான் காணப்படுவது என்னவென்றால், திருவண்ணாமலை வட்டார கோயில் ஆய்வு எல்லையாக தேர்வு செய்யப்பட்டு நான் அதற்கான நிலைகளை நான் ஆராய ஆரம்பித்தேன். ஆய்வு ஆதாரங்களாக சேகரிக்க ஆரம்பித்தேன். ஆய்வு ஆதாரங்களாக நான் எடுத்துக்கொண்டதுன்னு பார்த்தோம் என்றால், கள ஆய்வில் கிடைத்த ஆதாரங்கள், கல்வெட்டு செய்திகள், செவிவழி செய்திகள், நூல்கள், ஆய்வு ஆதாரங்களாக நான் எடுத்துக்கொண்டேன். ஆய்வு அணுகுமுறையை பார்த்தோம் என்றால், அந்த வட்டார கோயில் செய்திகள் தொகுத்தும் பகுத்தும் விளக்கியும் கூறப்பட்டுள்ளதால் இவ்வாயில் பகுப்பு முறை, அணுகுமுறை, விளக்கு முறை, சமுதாய மக்களின் நம்பிக்கை ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளதாலும் சமுதாயவியல் அணுகுமுறையும் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த ஆய்வு அணுகுமுறையினுடைய நோக்கமாக எடுத்துக்கொண்டேன். இயல் பாகுபாடு பிரிக்கின்ற பொழுது முன்னுரை, முடிவுரை நீக்கலாக 4 இயல்களாக நான் பிரித்துக் கொண்டேன். ஒன்று, வட்டார கோயில் தல வரலாறும் சிறப்பும் என்ற முதல் இயலும், திருவண்ணாமலையில் சுற்று வட்டார கோயில் தல வரலாறும் சிறப்பு பற்றிய செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றன. திருவண்ணாமலை கோயில் அமைப்பும் சிறப்பும் என்ற 2ஆம் இயலில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் அமைப்பு, தல சிறப்பு போன்ற செய்திகளை இடம்பெற்றிருக்கின்றன. மக்கள் வழிபாடு முறை, நம்பிக்கை என்ற 3ஆம் இயலில் மக்கள் வழிபடக்கூடிய முறை, மக்கள் நம்பிக்கை போன்ற செய்தி இங்கு ஆராயப்படுகின்றன. முனிவர்கள், சித்தர்கள், ஞானிகள் என்ற 4ஆம் இயலில் இறை தூதர்களாகிய மேற்கண்டவர்களின் அற்புதங்கள் அனைத்தும் அவர்கள் சிறப்புகளையும் இங்கு ஆராயப்படுகின்றன. ஆராயப்பொருளாக நாம் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இவ்வாறாக இந்த ஆய்வு இவ்வாறாக தான் அமைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை வட்டார கோயில் என்று பார்த்தோம் என்றால், அதாவது திருவண்ணாமலையிலிருந்து 4 திசைகளும் 4 பக்கமும் சாலைகளை கொண்டு கம்பீரமாக இருமாந்து நிற்கின்ற மலை, அதன் அருகே தவழ்ந்திருக்கின்ற அந்த 16 கோபுரங்களை கொண்டிருக்கின்ற அந்த அண்ணாமலையார் தலம் மிகவும் கம்பீரமாக கண்ணில் படுகின்ற காட்சி மனருக்கும் இனிமை தருவது போல மிக அழகாக காட்சி அளிக்கின்றது. அப்படிப்பட்ட அந்த இடத்திலிருந்து சுமார், அதாவது இந்த அருள்மிகு காக்கும் கலை விநாயகர் திருக்கோயில் நம்ம பார்க்கலாம். என்னன்னா, திருவண்ணாமலை வட்டார கோயில் எண்ணிக்கை அடங்கா அளவில் உள்ளது. வரலாற்று சிறப்பும் பழமையும் நம்பிக்கையின் இருப்பிடமாகவும் கலைகளின் பிறப்பிடமாகவும் வரலாற்று சிறப்பும் அமைந்து கொண்டு கண்ணையும் கருத்தையும் கவர்கின்ற முறையில் பக்தியை நிலைநாட்டியும் நம்பிக்கையின் உறைவிடமாய் காலங்காலமாக மக்கள் வழிபாடு செய்கின்ற புனிதமான இடமாக இருக்கின்ற கோயிலை பற்றி நாம் காண்போம். நாம் முதலாக எடுத்துக்கொண்ட நம்ம கோயிலை பார்த்தோம் என்றால், அருள்மிகு காக்கும் கலை விநாயகர் திருக்கோயில் எடுத்துக்கொள்ளலாம். முழுமுதற் பொருளே, முத்தமை சுடரே, மோகனவேத நாயகனே, தொழுது முடியா துயரலாம் தீர்க்கும் தூயவனே, ஜோதி வடிவானவனே, மழுவில் கரத்தில் ஏந்திய மாய விருமனே, வாரமுகனே, பழுதற்பணிந்தேன் நான் கடைக்கண்ணால் பாத்துருள் செய் விநாயகனே என்று அவனுடைய போற்றுதலை ஆரம்பித்து விட்டு அந்த கோயிலுடைய அமைப்பை நாம் பார்ப்போம். செங்கம் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கின்றது.
சான்றோர்கள் நிறைந்த தொண்டை வள நாட்டிலே திருவண்ணாமலைக்கு மேற்கே சேயாற்று கரையிலே அமைந்திருக்கும் நல்லான் என்ற புகழ்பெற்ற மன்னர்கள் ஆட்சிக்குட்பட்டு இருந்தும் இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட சங்க இலக்கியங்களாக இருக்க 10 பாட்டு 8 தொகை நூல்களில் புகழ்ந்து பாராட்டப்பட்டிருக்கின்றதுமான சிறப்புகளுடைய ஊராக இருக்கின்றது. செங்கம் நகர் உலக ஆன்மாக்கள் உய்யும் பொருட்டு எங்கும் எழுந்தருளி மெய்பொருள்கள் போகம் திரு ஆகியவற்றை ஆன்மாக்களுக்கு தந்து காத்து வருகின்றது. ஈஸ்வரர் என்ற திருநாமத்தில் எழுந்தருளிக்கிருக்க மாவழி போன்ற அசுரர்களின் ஆணவத்தை அடக்கி ஆட்கொண்ட திருமால் ராதா ருக்மணி சமேதராய் திரு ஸ்ரீ வேணுகோபால் பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலும் கொண்டிருக்க கூடியதுமாக பழம்பெருமை வாய்ந்த இத்தலத்தில் கீழ்வால் எழுந்தருளிருக்கும் அருள்மிகு காக்கும் கரை விநாயகர் திருக்கோயில் நினைத்தவர்களுக்கு நினைத்தபடி வேண்டிய பல நன்மைகளை பெற்று பயன்பெறுகின்றனர் என்ற செய்தியோடு இத்தலத்தின் பழமையும் பெருமையும் கொண்டதாக அமைந்திருப்பது கண்கூடாக காண முடிகிறது. திருக்கோயில் ஊருக்கு மையப்பகுதியில் அமைந்துள்ளதால் தினந்தோறும் நூற்றுக்கணக்கானவர்கள் அந்த வழிபட ஏதுவாக இந்த கோயில் அமைக்கப்பட்டிருப்பது இன்னொரு சிறப்பாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அனுதினமும் இறைவனை வணங்க காலை முதல் இரவு வரையில் திருக்கோயில் திறந்தே இருப்பதால் முழு முதற் கடவுளை வழிபட ஏதுவாகவும் உள்ளது. அவன் மீது பற்றின் காரணமாக அவனை தொழுதுவிட்டு அவனுடைய செய்திகளை நான் சேகரித்து கொண்டு அங்கிருந்து பெயர் காரணத்தை அறிய விரும்பி அந்த மிகவும் மூதாட்ட, அதாவது ஒரு 3-4 தலைமுறையை கண்டு கொண்டிருந்த ஒரு குடும்பத்தினர் நாம் கேட்டுக்கொண்ட விஷயம் இது. மிகவும் சக்தி வாய்ந்த வேண்டுவோருக்கு வேண்டுவன் அறிந்து எல்லாவற்றையும் காத்து அருள் புரிகின்ற காரணத்தால் இவருக்கு காக்கும் கரை விநாயகர் என்று பெயர் வழங்கப்பட்டதாக அமைகிறது. ஒரு 108 முறை அந்த கோயில் நினைச்சதெல்லாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அதற்கு நிறைய எடுத்துக்காடுகளையும் அவர் கொடுத்தே இருந்தார். இதெல்லாம் இருக்கு, இவ்வளவு இருக்கு, இதெல்லாம் சொல்லி காமிச்சிட்டே இருந்தார். திருவிழான்னு பார்க்க போனோம்னா அவருக்கு சங்கடஹர சதுர்த்தியும் இன்னொன்று இந்த கார்த்திகை தமிழ் வருடப்பிறப்பு சிறப்பான முறையில் கொண்டாடப்படுகிறது. அது மட்டும் அல்லாது இது சமய அறநிலை காவல் ஆட்சித்துறையின் கீழ் அரசு கட்டுப்பாட்டுல இயங்கி கொண்டிருக்கிறது. தினசரி 2 கால பூஜை நடக்கிறது என்பது இதன் சிறப்பு. அங்கிருந்து நாம் நகர்ந்து வந்தோம் என்றால் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் புதூர் செங்கம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்ததுதான். அதுவும் அமைவிடம் பார்த்தோம் என்றால் திருவண்ணாமலையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள இவ்வூர்ல புற்று வளர்ந்த இருந்த காரணத்தால் அது மருவி புதூர் என்று ஆயிற்று என்றும், செங்கம் அருகிலேயே இருப்பதால் இது புதூர் செங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. காரணமாக அமைந்தது. இத்தலத்துல சுயம்புவாக நமக்கு அருள்மிகு மாரியம்மன் தோன்றியதாக ஒரு நமக்கு நம்ம அறியப்பட்டது. என்னன்னா, மாரியம்மன் கண் பார்வை குறைவு ஏற்பட்ட பக்தர்களுக்கு அம்மை போட்ட பக்தர்களுக்கு எல்லாம் அருள்பாலித்து காத்து வருகிறார் என்ற ஒரு நம்பிக்கையும் அங்கு இருக்கிறது. இக்கோயிலுக்கு அருகில் பீமா நதிக்கரை, பீமா தீர்த்தம் அது நதிக்கரையில் அமைந்திருக்கிறது. அது தீர்த்தமாகவும் இருக்கிறது. ஆடி ஆவணி மாதங்களில் பிரதி வெள்ளி செவ்வாய்க்கிழமைகளிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வழிபாடு செய்து பயனடைகின்றனர் என்றும் பார்க்கிறோம். அதற்கு பிறகு அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் அகரம் பள்ளிப்பட்டு செங்கம் வட்டம். இதில் பார்த்தோம் என்றால் 200 ஆண்டுகளுக்கு உட்பட்ட திருக்கோயில் இந்த கள்ளக்குறிச்சி நெடுஞ்சாலையில் வாழவச்சூர் என்னும் கிராமத்திலிருந்து சுமார் 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இத்தன்றாம்பட்டில் திருவண்ணாமலையிலிருந்து தன்றாம்பட்டுக்கு செல்லும் பேரும் சென்றால் இக்கோயிலுக்கு சென்றடையலாம். சிறப்பு என்னவென்று பார்த்தோம் என்றால் இந்த கோயிலுடைய சிறப்பு தென்பெண்ணை ஆற்றங்கரையில் பாருங்க, திருவண்ணாமலை சுற்றி எத்தனை ஆறுகள் இருக்கு பாருங்க. பீமா நதி இருக்கு, தென்பெண்ணை ஆறு இருக்கு. சுயம்பாக தோன்றிய அம்மன் இந்த அம்மனாகவும் கிராமத்தை சுற்றியுள்ள 30 கிராம மக்கள் வழிபாடு செய்கின்ற மிக சக்தி வாய்ந்த தெய்வமாக பார்க்கப்படுகின்ற மாரியம்மன் ஆவார். ஆடி மாதத்தில் 5 செவ்வாய்க்கிழமைகளும் வெகு விமர்சையாக அம்மன் கிரக தெய்வமாக உலா வரும் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகங்களும் ஆராதனும் விழா நாட்கள்ல ரொம்ப சிறப்பாக நடைபெறுகிறது. அதற்கு குங்குமக்காரி திருக்கோயில் இருக்கிறது. துதி என்று பார்த்தோம் என்றால் உலகில் அகரம் பள்ளி பட்டென்றும் ஊர் கிராமம்
அதன் மருகில் இன்குறம் தென்பெண்ணை ஆற்றின் வடபால் இன்புற்று விளங்கும் மாரியம்மன். நலமுறும் நன்மிழாவை நன்மக்கள் நல்லுயிர்கள் கண்டுமே மகிழ்ந்து அகிலம் உட்டன் புகழையும் அருளுறுதி உனை வணங்குவோமே என்று அழகாக அந்த குங்குமக்காரனுடைய அந்த அம்மனுக்காக பாடப்படுகின்ற பாடல் துதியாகவே அங்கு பாடப்படுகின்றது. வரலாறை பார்த்தோம் என்றால் ஸ்ரீ உமா மகேஸ்வரி அடியெடுத்து வைத்த மலை என்றும், ஸ்ரீ உமா மகேஸ்வரி காளிகாம்பாள் அசுரனை அழித்த மலை என்றும், இம்மலையில் சித்தர்கள் ஞானிகள் சிவதொண்டர்கள் வாழ்ந்த மலை என்றும், சித்தர் மலை என்றும், மலையின் அடிவாரத்தில் அன்று ஒரு சிறு ஓடையானது ஒரு சில வீடுகளை கொண்ட அகரம் பள்ளிப்பட்டு கிராமத்தின் அருகாமையிலும் அதன் வழியாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் நாம் அறியப்படுகிறோம். இதன் அகரம் பள்ளிப்பட்டு கிராமம் சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பே இருளர்களே வசித்து வந்தனர். இருளர் என்ற ஒரு பழங்குடியினத்தவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றளவும் அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். இவர்கள் காற்றில் உள்ள கிழங்கு வகைகளை புசிப்பது வழக்கமாக இருக்கிறது. நாங்கள் சென்று பார்க்கும் பொழுது மிகவும் ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. இந்த 20ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இப்படி வாழ்கின்ற மக்கள் இன்னும் இருக்கிறார்களா என்று வியந்து நாங்கள் அவர்கள் உரையாடி விட்டு வந்தோம். நாங்க ஒரு நாள் மாரிக்கண்ணி என்ற இருளர் ஒருவர் ஆற்றின் ஓரமாக வந்து கொண்டிருந்த போது கால் இடறி கீழே விழ அது காட்டு வள்ளி கொடி என கண்டு அதை தோண்டி எடுப்பதற்காக பாறை குச்சியால் தோண்ட ஆரம்பித்தார். அந்த வள்ளிக்கொடியின் ஆழம் அதிகரிக்க காட்டு வள்ளிக்கிழங்கு பெரிதாக இருக்கும் என நினைத்து மேலே தோண்டி கொண்டே சென்றார். கிழங்கின் அருகிலே ஒரு அடி நீளமுள்ள கல் இருப்பது கண்டு அதை அப்புறப்படுத்துவதற்காக பாறை குச்சியால் அக்கல்லை குத்தினார். திடீரென்று அக்கல்லில் இருந்து ரத்தம் பீடுவதை பார்த்து பயந்து விட்டார். அதன் அருகிலே ஒரு புற்றும் ஆவாரம் செடியும் இருப்பதை கண்டார். அந்த கல்லில் இருந்து ரத்தம் பீடுவதை நிற்கவே இல்லை. தோண்டப்பட்ட குழி முழுதும் குருதி நிரம்பி விட்டது. பயந்து விட்ட அவர் ஓடோடி ஊர் மக்களிடம் இச்செய்தியை சொல்ல, ஊர் மக்கள் மற்றும் அடுத்துள்ள சிற்றூர்களில் இருக்கின்ற இந்த செய்தி அப்படியே காட்டு தீ போல பரவ மக்கள் ஒன்று கூடி திரண்டு அந்த இடத்தை பார்க்க ஓடி வந்தனர். இதை பார்த்த ஊர் மக்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நிற்க, அப்போது எங்கிருந்தோ வந்த இடையர்குல ஒரு வயதான மூதாட்டி மேல் மருள் அருள அங்கு கூடியிருந்த மக்களை பார்த்து, பிள்ளைகளே பயப்படாதீர்கள், நான் தான் மாரியாத்தா. முற்காலத்தில் இந்த ஊரில் அடிக்கடி கல்மழை பொழிவதால் கல்லு மாரியாத்தா என்றும், 1000 கண்ணுடையவள் ஆகியால் கண்ணுமாறி என்றும், முத்துக்களை போடுவதால் முத்துமாறி என்றும் கூறுவார்கள் என்று சொல்ல, இது நான் இந்த நூற்றாண்டில் வந்து ஆத்மா இருக்கிறது, பேய் இருக்கிறது, பிசாசு இருக்கிறது, தெய்வம் இருக்கிறது, அதுவும் சாமி ஆடிக்கொண்டு அருள் சொல்லுகிறது என்கின்றதெல்லாம் நம்ப முடியாத அளவுக்கு தான் நாங்களாம் போய் பார்க்கும்பொழுது இதெல்லாம் உண்மையா? ஏன்னா ஏழைக்கு மட்டுமே பேய் பிடிக்கும். நான் பார்த்த வரைக்கும் பணக்காரருக்கு யாருக்கும் பேய் பிடிச்சு நான் பார்த்தே கிடையாது. ஒரு கோயிலுக்குள்ள போனோம்னா கூட சாமி ஆடுவாங்க. மிடில் தான் சொல்லுவாங்க இல்லையா, நடுத்தர குடும்ப மக்களோ இல்ல ஏழை மக்கள் மட்டுமே அங்கு சாமி ஆடுவாங்க. கேட்டோம்னு சொன்னா அப்போ அவங்க பின்புலத்தினை ஆராய்கின்ற பொழுது நான் அதை என்னவென்றால், அவர்களை யாரும் கவனிக்காம இருக்கிற பட்சத்துல தன்னை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற ஒரு கோணலாக அதை நிரூபித்துக் கொண்டதால் பேய் ஆடுறதாக சாமி ஆடுறதாகட்டும் என்கின்ற மன சம்பந்தப்பட்டதாக பார்க்கின்ற அறிவிலாக பார்க்கும் பொழுது இதெல்லாம் பொய் என்று நாம் உணர்கின்ற உணர்வாக இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் அங்கு சென்ற பிறகுதான் தெரிந்தது, அவர்கள் எப்படி தன்னை அவர்கள் உரையாடுவதே அவருக்கு தெரியாம அவர் உரையாட விட்டு அப்படியே சாய்ந்து விடுறார்கள். அப்படி கேட்டா ஒண்ணும் தெரியலன்னு சொல்றாங்க. ஆனால் நான் பார்த்து வியது என்னவென்றால், ஒரு அம்மையாருக்கு இன்றளவு கூட அங்க சாமி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்டு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வீடு இருக்கு, நிறைய நிலப்புலங்கள் இருக்கு, ஒரு நல்ல அதிகாரியாகவும் இருக்காங்க. அவர்கள் அவர் மேல் மருள் வருகிறது ஆடுவார்கள். ஆனா யார்ட்டையும் பணமோ காசோ பொருளாதார எதுவுமே எதிர்பார்ப்பு இல்லாமல் அவர்கள் பாட்டு இருக்காங்க. அவர்கள் நான் அவர்களை பார்த்து வியந்த ஒரு விஷயம் என்னவென்றால், இல்லத்தில் இருக்கின்றார்கள், குழந்தை குட்டி இருக்கிறது, நடுத்தர அதாவது சாதாரண ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெண்மணிக்கு அந்த சாமி சொல்றாங்க, மக்கள் எல்லாம் கேட்கிறாங்க. அதுபோல் நடக்குதுன்னு சொல்லி இன்றளவும் அங்கு செல்கின்ற கூட்டம் இருக்கிறார்கள். அப்போது என் தலையில காயப்பட்டு குருதியால் சிவந்தால் குங்கும மாறி என்றே கூப்பிடுங்கள் என்று அந்த அருள் அந்த அம்மா சொன்ன மாதிரியும், அதனால மக்கள் எல்லாம் போய் அங்க மங்களகரமாக அவளை அழைத்து அவளுக்கு மஞ்சளை மேலே தடவிய உடனே அந்த ரத்தம் நின்றதாகவும், அதனால அவளை மஞ்சள் அரைத்து பூசிவிட்டு
அந்த மஞ்சள்காரி என்று அழைக்கிறார். அதாவது நம்ம ஊர்ல குடியிருக்க எங்க வேண்டுமானாலும் இங்கிருந்து ஒரு அடிக்கு ஒரு அடி குட்டி பலி கொடுத்தால் தான் வருவேன் என்று சொல்ல, அவர் நீங்க எங்க கோயில் அமைக்கிறீங்களோ அந்த கோயிலுக்கு வரைக்கும் நான் என்ன பண்ணணும்னா ஒரு அடிக்கு ஒரு அடி நீங்க ஒரு குட்டி பலி கொடுத்தாதான் நான் வருவேன் அப்படின்னு அந்த அம்மா சொன்ன மாதிரியும், அதனால என்ன பண்றாங்கன்னா மக்களுக்கு மகிழ்ச்சிக்கு அளவே இல்லாம போய் அவரவர் வீட்டுல இருக்கின்ற ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து ஆரவாரமாக அம்மனை அழைத்து கொண்டு சென்றார்கள் என்றும் ஒரு கதை நம் கேட்கப்படுகிறது. சுயம்புவாக இருந்த அந்த அம்மன் இருப்பிடத்திலிருந்து சுமார் 500 அடி தூரம் இருக்கும் அகரம்பள்ளிப்பட்டுக்கு என்ற கிராமத்திற்கு அங்கு குடியேறுகிறார். இதற்கிடையில் 7 குட்டிகள் கொடுக்கின்றனர். அம்மன் அருள்வாக்குப்படி மஞ்சள் அரைத்து காயப்பட்ட அம்மன் தலையில் முகத்திலும் பூசப்படுகிறது. என்ன ஆச்சரியம் என்றால் பீரிட்டு கொண்டிருந்த ரத்தம் உடனே நின்றுவிட்டது. இச்செய்தி சிற்றூர் மட்டுமல்ல பல ஊர்களுக்கும் செய்தி பரவ தொடங்கிவிட்டது. வெள்ளி செவ்வாய் என்ற மஞ்சள் பூசி நின்ற மாரியம்மனுக்கு பூஜைகள் செய்து வந்தனர். நாள் தவறாமல் பூச வேண்டும், தவறினால் முகம் சிவந்து விடும். இதை இப்பொழுதும் காணலாம். அதுதான் ஒரு பெரிய ஒரு விஷயம். மஞ்சள் நீங்க எப்பெல்லாம் பூசாம விட்டீங்களோ உடனே அந்த முகமானது சிறப்பாக மாறிவிடுகிறது. அது இன்றும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு அதிசயமான ஒரு காட்சி. இருளரே அப்பொழுது பூசராக இருந்து வந்தனர். இச்சிறப்பு மிக்க கோயில் அமைக்க கொட்டையூர்காரர்கள் சிறை மீட்டர் முதலியார் என்பவர் மஞ்சள் மாரியம்மனுக்கு மூலஸ்தானம் கட்டி கொடுத்து இப்போது அந்த அம்மன் மூலஸ்தானத்தில் உட்கார்ந்து கொண்டு அருள் பாலிக்கின்றார். நம்ம திருவிழா என்று பார்த்தோம் என்றால் ஆடி மாதம் முதல் செவ்வாய் 2ஆம் செவ்வாய் என 6 வாரமும் சிறப்பாக விழா நடக்கிறது. செவ்வாய் அன்று மஞ்சள் இடத்தில் சக்தி அழைப்பு என்று அந்த அம்மனுக்கு சக்தி கிரகம் எடுக்கிறார்கள். ஆனால் தாய் வீடு அழைப்பு என்று முதல் கரகமும், அரக்கணி அழித்த இந்த காளிகா தேவி என்றும் கன்னியாக இருப்பதால் கன்னி ஆத்தா என்றும் பின்பு மருவி காணி ஆத்தா என்றும் அழைக்கிறார்கள். தாய் விழான காணிகா தேவியையும் தொண்டமானூர் கிராம மக்களும் அழைப்பு விடுத்த பின்னரே சக்தி கிரகம் எடுக்கிறாங்க. இது தொடர்ந்து வரும் வழக்கமாக ஒரு முறை இந்த தாய் வீடு அழைப்பு இல்லாமல் சக்தி கிரகம் எடுக்க முயன்றார்களாம். அப்பொழுது பார்த்தோம் என்றால் அந்த சக்தி கிரகம் ஒரு அசை கூட அசையவே இல்லையாம். பின்பு பள்ளிப்பட்டு மக்களும் தாய் விழான தொண்டமானூர் மக்களும் அழைத்த பின்னரே இரு ஊர் மக்களும் சேர்ந்து அம்மனை அழைக்கவே என்ன ஆச்சரியம், சக்தி கிரகம் அப்படியே பூசாரின் கைகள் தானாக வந்து விட்டதாம். பொதுமக்கள் அனைவரும் இதை கண்டு கழித்தனர். இன்றும் தாய் வீடு அழைப்பில்லாமல் திருவிழா நடைபெறுவதே இல்லை. என்ன காளிகாதேவியினுடைய வரலாறு, என்ன அழகு! சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு சித்தர்கள், தவஞானிகள், சிவதொண்டர்கள் அடர்ந்த பல மூலிகைகளை கொண்ட இந்த சித்தர் மலையில் தவம் செய்யும் முனிவர்கள் பல கொடுமைகள் புரிந்து வந்த ஜம்புமா அரக்கனை அழித்த இடமாக இருக்கிறது. ஸ்ரீ உமா மகேஸ்வரி காளிகா தேவியாக தோன்றி அரக்கனை சங்காரம் செய்த அம்பாள் ஆலயம், சித்தர்கள் பிரதிஷ்டை செய்த ஆலயம், புராதன ஆலயம், ஆட்சியாளர்களின் முடிவும் கூட பள்ளிப்பட்டு கிராம மக்கள் மஞ்சள் மாரியம்மன் ஆலயத்திற்கு மேற்கே சுமார் 1 பல்லாங் தூரம் உள்ளது. ஆலயம் ஸ்ரீ உமா மகேஸ்வரர் குதிரையில் மகேஸ்வரரின் வெப்பத்தை தாங்க இயலாத மலை அதிர குதிரை சறுக்கி விழுந்ததாகவும் கதை என்னவோ கூறப்படுகிறது. அம்பாள் ஆலயம் பின்புறம் அந்த காலத்திலேயே குதிரை சறுக்கி விழுந்தது போன்ற இயற்கையாக பாறையில் வடிவமைத்திருப்பது இன்றும் காணப்படுகிறது. அதுதான் அந்த கோயிலுடைய சிறப்பாக நம்ம பார்க்கிறோம். இன்றும் சற்றே மேற்கு சென்றால் அரக்கனோடு சங்காரம் செய்த இடமும் அடையாளங்களும் காணலாம். இதிலிருந்து சுமார் 300 அடி தூரம் இன்றும் மேற்கே சென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு 14 கூடிய சிவலிங்கமும் மகேஸ்வரன் உருவ சிலையும் காணலாம். ஆக இந்த மலையும் உமா மகேஸ்வரும் குடிகொண்டுள்ள ஆலயமும் சுயம்புவாக மஞ்சள் மாறி தோன்றிய இடமும் ஆகையால் தாய் வீடு என்று கூறுவதற்கு சரியான காரணமாக இது அமைக்கிறது. இது மட்டுமல்ல, காளிகா தேவியின் ஆலய ஆற்றின் மறுபக்கம் ஊஞ்சல் அம்மன் என்றும் இந்த குலதெய்வ மலையின் அடிவாரத்தில் இடத்திற்கு ஒரு வழிபடுகின்றனர் போது தானாகவே சுற்றும் என்றும் இரவு 12 மணிக்கு மணி ஓசை கேட்கிறது என்றும் மக்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு மிகவும் ஆச்சரியம், இதெல்லாம் இருக்குமோ என்று நாங்கள் இரவு தங்கி கூட பார்த்தோம். நாங்க
என்னுடைய அப்போது நான் படித்த இதை ஆய்வு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய பெரிய இருந்தால் அழைத்து கொண்டு போகும்பொழுது இந்த கேட்கவே ஒரு வீட்டில் நாங்க ரொம்ப பணி கேட்டுக்கொண்டு அங்க தங்கி பார்த்தோம். நாங்கள் இந்த ஒளி கேட்டோம். அதுக்கப்புறம் தான் இது உண்மையாகவே நான் ஒரு பதிப்பாக வெளியிடும் என்றால் உண்மை இருக்க வேண்டும் அல்லவா, இதெல்லாம் கண்வித்தையாக இருக்கக்கூடாது என்பதற்காக அது செஞ்சோம் நாங்க. இந்த ஊஞ்சல் இன்றும் கூட உள்ளது. மலையின் உச்சியில் சுனை ஒன்று இருக்கிறது. புற்று மண் பற்றி நிறைந்தன. அந்த புற்றை மீண்டும் அவ்விடக்க ஒட்டி கொள்கின்றன. இவையும் இப்பவும் காணலாம். கன்னிமார் குளிப்பதற்காக மஞ்சள் உடைத்த வழுக்கு கற்பாறைகளும் அங்கு உள்ளன. ஒரு நற்செய்தி என்னவென்றால், இப்படி பிரசித்தி பெற்ற இடங்களை கொண்டுள்ள அகப்பட்டு மாறிய ஊர் மக்களிடம் செய்தியால் பிறவியாகவோ சிறுவர்களாகவோ ஊனமுற்றோர்களாகவோ இதுவரை பிறந்ததே இல்லையாம் அந்த ஊர்ல. கன்னிமாறு என்று சொல்வதற்கு இணங்க கண் பார்வை குறையுள்ளவோர் அம்மன் ஆலயத்தில் தங்கி குணம் பெற்றோர் ஏராளம் என்றும், உடல்நலம் குறைவுள்ளவர்களும் பல விடுதலுக்கு இணங்க எத்தனையோ செய்வதும், அதன்படி முற்றோர் மஞ்சள் அம்மனுக்கு தங்கம், வெள்ளி, மணிவிளக்கு, பணம் என்று காணிக்கையாக செலுத்துவதும் இன்று கொண்டு வருகிறது. கருணை வடிவான மஞ்சள் ஆகிய நாமும் போற்றி வணங்கி அங்கிருந்து விடைபெற்றோம். மிகு பொன்முடிராயர் திருக்கோயில் வீராணம் செங்கம் மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெற்ற பிரார்த்தனைகள் விளங்குகிறது. ஆடி மாதத்தில் 5வது ஞாயிற்றுக்கிழமையில் விளங்குகிறது. இந்த சாத்தனூர் அணைக்கு செல்லும் சாலையை குறுக்கி இந்த கோயில் இருக்கிறது. ராயர் அங்காள பரமேஸ்வரர் நீங்க பெற்றமாக இருக்கிறது. குழந்தை வர வேண்டியோ வேலை வேண்டியோ பிரார்த்தனை செய்து கொண்டவர்களுக்கு பிரார்த்தனை நிறைவேறுகிறது என்றும் பலன் கிடைக்கிறது என்றும் அங்கு பட்ட ஒரு செய்தி. அதில் மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தேவட மாவட்டத்துல ஒண்ணு அமைந்திருக்கிறது. இந்த நார்த்தாம்பூண்டி செல்லும் வழியில சுமார் 20 கிலோமீட்டர் தேவடாம்பட்டியில உள்ள ஒரு கோயில் அமைந்து பார்த்தோம் என்றால் இதுதான். இதுல இருந்து நம்முடைய திருவண்ணாமலை நம்ம அடி எடுத்து வைக்கலாம். என்னவென்றால், சிவபெருமானின் இடபாக உமையம்மை காஞ்சிலிருந்து திருவண்ணாமலைக்கு செல்லும் வழியில் ஆரணியை அடுத்த வாழைப்பந்தல் என்ற சிற்றூரில் சிவபெருமானை பூஜை நினைக்கிறாங்க. அந்த அன்னை உமா அங்கு லிங்கத்தை தேடினார். தானே லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யப்படுவதல்லவா, முருகனை அழைத்து தண்ணீருக்கு ஏற்பாடு செய்ய சொன்னாள். முருகன் கூறிய வேலை மேற்கு செய் நோக்கி விட வேல் மலைக்குன்றுகளை வென்றது. செந்நீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடியது. அன்னை சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து சிவனை வழிபட்டார். முருகன் ஏறி போய் மலைக்குன்றுகள் இருந்த புத்திராண்டன், போதலான், போதன், கோ மற்றும் வாமன் என்ற 7 முனிவர்களையும் ஊடுருவி சென்றதால் ரத்தம் கலந்த சிவந்த ஆறாக ஓடியது. அதுவே சேயாறு என்று பெயர் பெற்றது. முருகனின் பட்டதால் அந்த 7 முனிவர்களும் சாப விமோசனம் பெற்று நமக்கு செய்தி கிடைக்கிறது. அங்கு சில பார்த்தோம் என்றால் ஓலைச்சுவடி கிடைச்சதுன்னு சொல்றாங்க, முனிவர்கள் எல்லாம் எழுதினாங்கன்னு சொல்றாங்க. ஆனா திருவண்ணாமலை நம்ம ஆய்வு செய்ய மேற்கொள்ளும் பொழுது நம்ம கரநிலை காவலத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்தியாக நம்ம எடுத்துக்கொண்டோம். அந்த 7 முனிவர்களையும் பாவம் முருகனை பிடித்து அன்னையின் அறிவுரைப்படி வடக்கே சப்தகரை கண்டீஸ்வரரையும் கடலா, எளத்தூர், பூண்டி, மாபாக்கம், மாதிமங்கலம், குருவிமலை, தென்கரையில் சப்த கைலாய நாதரையும், தாமரையும், வாசுதேவன் பட்டு, நார்த்தாம்பூண்டி, தென்பன்றி, பழங்கோயில் காரப்பூண்டி, மண்டி குளத்தூர், இப்படி இந்த ஊர்களை சேர்ந்தும் இவருடைய வணங்கி நீக்கப்பெற்றார் என்றும் ஒரு வரலாறு இருக்கு. அங்கனம் சப்த கைலாச தேவனாம்பட்டு குன்றின் மீது இருந்து வணங்கியதால் அவ்விடத்தில் முருகனுக்கு கோயிலை கட்டி மக்கள் முருகனை பூஜித்து வருகின்றனர். இம்மலைக்குன்று சுமார் 16 ஏக்கர் பரப்பில் அமைந்துள்ளது. சுற்றிலும் ஓங்கி வளர்ந்த மரங்கள் உள்ளன. இக்குன்றினை சுற்றி வலம் வர சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கு முருகனை வணங்கியும் வலம் வந்தும்
முருகர்களை பெறலாம், சகல தோஷங்களும் நீ வாழவும் இது வழிவகுக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகு பார்த்தோம் என்றால் அருள்மிகு பெரியநாயகி சமேத கைலாசநாதர் திருக்கோயில் நார்த்தாமூண்டியில இருக்கு. இது போலூர் சாலையில நாயுடுமங்கல கூட்டோட்ல வடக்கு காஞ்சி செல்லும் சாலையில சுமார் ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் நார்த்தாமூண்டி அமைந்துள்ளது. இந்த திருவண்ணாமலையில இருந்து நகர பேருந்து நார்த்தாமூண்டிக்கு உள்ள ஊரானது அம்பூராயர் என்ற மன்னர்களால் கட்டப்பட்டது. விஜயநகர மன்னர்களாலும் கட்டப்பட்டுள்ளது. விஜயநகர மன்னர்களால் பராமரிக்க கல்வெட்டுகள் இருக்கிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கு அடுத்த பெரிய மற்றும் பழமை வாய்ந்த திருக்கோயிலாக இத்திருக்கோயில் கருதப்படுகிறது. இன்றளவும் கூட மிக கம்பீரமாக இருமாந்து நிற்கிறது. சிறப்புன்னு பார்த்தோம்னா முருகன் 7 முனிவர்களை கொன்ற பாவத்தை போக்க சப்த கைலாசநாதர்களின் 3வதாக திகழும் இத்தலத்துல அருள்மிகு கைலாசநாதரை வணங்கி பாவ விமோசனம் பெற்றார் என்றும் ஒரு செய்தி உள்ளது. தர்ஷன் தனது 3 பிள்ளைகளை பெற்றார். மேலும் தனக்கு சமமாக எல்லா விதத்திலும் வளர்க்க விரும்பினார். நாரதர் அவர்களுக்கு சிவானுபோத உபதேச அவர்களை நல்வழிப்படுத்தியதால் கோபம் கொண்ட நாரதருக்கு உடல்நலம் கெட சாபம் கொடுக்கிறார். அந்த சாபம் நீங்க நாரதர் நார்த்தாம்பூண்டியில் உள்ள அமி கைலாசநாதரை வணங்கி பூஜித்ததாகவும் தவமிருந்து சாப விமர்சனம் பெற்றதாகவும் பஞ்சமூர்த்திகளோடு ரிஷப வாகனத்தில் காட்டப்பட்டதாகவும் கருதப்படுகிறது. அம்மி கைலாசநாதரை வணங்கி பாவங்களையும் சாபங்களையும் நீக்க பெறலாம். இங்கு பிரதோஷ காலம், மாசி மாதம், திருக்கார்த்திகை முதலிய திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. அதற்கு அடுத்த போது ஆத்துவாம்பாடி வட்டம் அருள்மிகு பாலாம்பிகை உடனுரை அருள்மிகு தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோயில். இத்திருக்கோயில் அமைவிடம் சீரும் சிறப்பும் பொருந்த தமிழ்நாட்டில் உள்ள திருக்கோயில்கள் பலவற்றுள் திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டம் ஆத்துவாம்பாடி கிராமத்தில் அமைந்துள்ள மிகு தர்மலிங்கேஸ்வரர் திருக்கோயில் சிவதலங்களில் ஒன்றாக இருக்கிறது. இவ்வூர் வேலூர் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையில வேலூரிலிருந்து 37வது கிலோமீட்டரிலும் கேளூர்ல என்ற ஊரின் சாலை சந்திப்பிலிருந்து கிலோமீட்டர் மேற்கிலும் உள்ளது. ஆறிலிருந்து 27 கிலோமீட்டரிலும் திருவண்ணாமலையிலிருந்து 1 கிலோமீட்டரும் அளவில் உள்ளது. நாம் அங்கு சென்று பார்க்கின்ற பொழுதே அந்த கோயில் சிறப்பை நாம் காணலாம். சரித்திர சிறப்பின்னு பார்த்தோம்னாக்கா உததங்க ராஜா இப்பகுதியை ஆட்சி செய்து வந்தாங்க. தர்மலிங்க திருக்கோயில் கூறப்படுகிறது. பின்னர் உதங்கன் புஜங்கன் எனும் அரக்கர்களின் ஆட்சி காலத்தில் சீரும் சிறப்பாக கூறப்படுகிறது. இக்கோயில் திருச்சுற்றும் வெளிப்புறம் ஒரு திருச்சுற்றும் அமைந்துள்ளது. சுவாமி அருள்மிகு தர்மலிங்க சன்னதியில் மிகு பாலாம்பிகை அம்மன் சன்னதியும் அமைந்துள்ளது. சிறப்பானது. அருள்மிகு விநாயகர் சன்னதி, அருள்மிகு பள்ளி தேவசான சமூக வாசகர் ஆகியோருடைய ஒரு சன்னதி ஆகியவை தனித்தனியாக அமைக்கப்பட்டது. புராண கால சிறப்பாக நாம் பார்த்தோம் என்றால் இக்கோயில் அமைந்திடம் காடுகளாக இருந்ததாகவும் பஞ்ச பாண்டவர்கள் நாட்டை துறந்து வனவாசம் செய்யும் பொழுது பஞ்ச பாண்டவர்களின் ஒருவரான தர்மராஜா இந்த இடத்துல எழுந்தருளில் இருந்த இறைவனை பூஜித்து வந்ததாகவும் தர்மலிங்க அழைக்கப்படும். கோயில் பூஜைகள் நாம் பார்த்தால் ஒரு கால பூஜை நடக்கிறது. பிரிதி வருடம் பங்குனியில திருக்கல்யாணமும் நவராத்திரி கார்த்தி தீபம் பொங்கல் திருவிழாக்கள் சிறப்பாக இங்கே கொண்டு. அதுக்கப்புறம் ஒன்றுதான் நாம் பார்க்கப்படுவது அருள்மிகு மரகதவள்ளி அம்பாள் சமேத ஸ்ரீ மெய்கண்டீஸ்வரர் திருக்கோயில், மெய்யூர் கிராமம், திருவண்ணாமலை மாவட்டம். சீரும் நம் தமிழ்நாட்டில் திருக்கோயில்கள் பலவற்றுள் தொண்டை மண்டல பகுதியாக மாவட்டம், ஆரணி வட்டம், மெய்யூர் கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ அம்பாள் உடன் மெய்கண்ட திருக்கோயில் பழமையான சிறுதலங்கள்ல ஒன்றாக நாம் காணப்படுகிறது. மெய்யூர் கிராமம் ஆரணி நகரிலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. ஆரணி நகரிலிருந்து இக்கோயிலுக்கு அடைய பேருந்து வசதி உள்ளது. களம்பூர் ரயில் 10 வாலாஜா ரோடு ரயில் நிலையிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவும் கொண்டுள்ள இக்கோயிலுக்கு நல்ல சாலை வசதியும் இருக்கிறது. இப்பொழுது சரித்திரத்து சிறப்பு என்று பார்த்தோம் என்றால் மெய்யூர் கிராமத்திற்கு பக்கத்துல 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அடையபுலம் எனும் கிராமத்தில்
அவதரித்த ஸ்ரீ ஐயப்ப தீட்சகர் அவர்களால் இக்கோயில் கட்டப்பட்டதாக நாம் அறியப்படுகிறது. சின்ன பொம்மு மன்னரின் அவையில் வீட்டிருந்த ஸ்ரீ ஐயப்ப தீட்சகர் தெய்வீக புலமைக்காக அவர் அறுவருக்கு சின்ன பொம்மு மன்னரால் கனகாபிஷேகம் செய்யப்பட்டது. பொற்காசுகளையும் கொண்டு ஸ்ரீ அப்பையா தீட்சகர் இத்திருக்கோயிலுக்கு ஸ்ரீ அப்பையா தீட்சகர் அவதரித்த அடையபுலம் கிராமத்தில் சில திருக்கோயில்களுக்கும் கட்டியிருப்பதாக தெரிய வருகிறது. இக்கோயில்கள் சுமார் 480 ஆண்டுகள் மிக பழமையானது என்று சொல்லப்படுகிறது. ஸ்ரீ அப்பைய தீட்சகருக்கு அடையபுலம் கிராமத்தில் அருள்மிகு காலகண்டேஸ்வரர் ஆலயத்தில் சில விக்கிரகங்களும் மிகப்பெரிய அளவில் மகா மண்டபமும் தியான மண்டபமும் இருக்கிறது. இக்கோயிலுடைய அமைப்பை பார்த்தோம் என்றால் 2002 கிராம மக்கள் பெருமுயற்சியால் கொடையாலும் கூட இதை புதுப்பிக்கப்பட்டு பொலிவாக காணப்படுகிறது. இக்கோயில் கிழக்கு நோக்கியும் ராஜகோபுரம் வாயில் தெற்கு நோக்கியும் 75 சென்ட் பரப்பில் அமைந்துள்ளது. செம்பு கவசத்துடன் கூடிய புதிய கொடிமரமும் 28/2002 குடமுழுக்குகள் போது பிரதிஷ்டை செய்யப்பட்டு நன்கொடைகளாக செய்யப்பட்ட ஒரு விழாவாக நாம் பார்க்கின்றோம். நிலைகள் கொண்ட ராஜகோபுரம் உள்ள இத்திருக்கோயில் ஒரு வெளிப்பிரகாரமும் ஒரு உள்பிரகாரமும் கொண்டுள்ளது. இந்த உள்பிரகாரம் ஒரு கற்கள் என வரிசை கொண்டதாக அமைகிறது. இதனுடைய சிறப்பு என்று பார்த்தோம் என்றால் பிரதி மாதம் சுக்லபட்சம் கிருஷ்ணபட்சம் பிரதோஷ வழிபாடு, விநாயகர் சங்கடகர சதுர்த்தி வழிபாடு, கிருத்திகை வழிபாடு, தை மாதம் மாட்டுப் பொங்கல் வழிபாடு, மாசி மாதத்தில் மகா சிவராத்திரி, மார்கழி ஆருத்ரா விழா, ஆணி திருமஞ்சனம், பௌர்ணமி நாள் அன்னாபிஷேகம் ஐப்பசி மாதத்தில் நடைபெறுகிறது. சித்ரா பௌர்ணமியில கிரிவலம் செய்யப்படுகிறது. இதெல்லாம் இத்தனை 9 விழா பூஜைகள் அங்கு சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது. இவருடைய மகிமை என்று பார்த்தோம் என்றால் மெய்யான அன்பர்களின் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி வைக்கும் ஸ்ரீ மெய்கண்டீஸ்வரரை பிள்ளை பேர் இல்லா தம்பதிகள் வணங்கி வேண்டி ருத்ர கலாச அபிஷேகம் செய்தால் பிள்ளை பேரை பெறுவார் என்பது உண்மை. இதற்கு ஆதாரம் நிறையவே இருக்கிறது. கருணை அள்ளித்தரும் ஸ்ரீ மெய்கண்டீஸ்வரரையும் உடனுரை அம்பாள் கோயில் தினசரி காலை முதல் 11 மணி வரையிலும் மாலை 5 முதல் 5 மணி வரையிலும் திறந்திருக்கும். அடுத்தாக பார்ப்போம் என்றால் அகிலாண்டேஸ்வரி அம்மன் சமேத அருள்மிகு விருபாட்சியர் திருக்கோயில் சம்பூராயர் நல்லூர் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டம். பார்த்தோம் என்றால் இது ஆரணி வட்டத்துல சம்பூராய நல்லூர் அமைந்துள்ள அருள்மிகு வீரட்பாச்சுரர் திருக்கோயில் சிறப்புமிக்க சிவதலங்கள் ஒன்றாக இருக்கிறது. இத்திருக்கோயில் அமைந்துள்ள சம்பூராய நல்லூர் என்னும் ஊர் ஆரணி சந்தவாசல் நெடுஞ்சாலையில் ஆரணியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவிலும், வேலூரில் திருவண்ணாமலை நெடுஞ்சாலையிலிருந்து சந்தவாசல் ஆரணி நெடுஞ்சாலையிலிருந்து 8 கிலோமீட்டர் இடையிலும், நடுக்குப்பம் என்ற ஊர்ல சாலை சந்திப்பிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலும் வடக்கில் அமைந்துள்ளது. இது சரித்திர சிறப்பாக இருக்கிறது. இந்த கோயில் இத்திருக்கோயில் விஜயநகர பேரரசராக இருக்கின்ற வீர விற்பன்னர் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுகிறது. இத்திருக்கோயில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் கல்வெட்டுகள் நமக்கு கல்வெட்டு மூலமாக நம்ம அறிய முடிகிறது. இக்கோயில் அமைப்பு என்று பார்த்தால் வெளிச்சுற்றும் ஒரு சுற்றும், வெளிப்புறம் சுற்றும், உள்புற சுற்றும் 2ஆக அமைந்துள்ளது. இங்கு அம்மனுக்கும் மூலவருக்கும் தனித்தனி சன்னதியாக அமைக்கப்பட்டு கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டுள்ளது. இங்கே விநாயகர், வள்ளி தேவசேனா சமேதர், சூரியன் ஆகியோர் தனித்தனி சன்னதிகள் அமைக்கப்பட்டிருப்பது சிறப்பாக இருக்கிறது. சண்டிகேஸ்வரர் ஆலயம், காலபைரவர் ஆலயம் எல்லாம் கூட உள்பிரவத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குடமுழுக்கு விவரம் பார்த்தோம்னாக்கா 1926 30 ஜூன் மாதம் பிறகு 14 மார்ச் 1995 நடைபெற்றது. இந்த கோயில்ல என்ன விசேஷம் என்று பார்த்தால் நவராத்திரி மற்றும் தைப்பொங்கல் விசேஷமாக அங்கு வழிபாடுக்குரிய விழாவாக பார்க்கப்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோம் என்றால் அருள்மிகு சிகாமணிநாதர் எனும் சுவாமி ஜெயின் திருக்கோயில். திருமலை கிராமம் போலூர் வட்டம் திருவண்ணாமலை மாவட்டம் சேர்ந்தது. இக்கோயில் பார்த்தோம் என்றால் இங்குதான் நான் பார்த்து வியந்தது என்னவென்றால் 17 தீர்த்தகாராக இருக்கின்ற புத்த சிடர்கள் நாம் அங்கு அந்த கல்வெட்டுகளை பார்த்து வியந்தோம். அந்த சிலைகளை நாங்கள் அங்க பார்த்தோம். திருவண்ணாமலையில இருந்து சுமார் 48 கிலோமீட்டர் தொலைவில், போலூர் நகரத்திலிருந்து சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவிலையும், ஆள் நகரத்திலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும், களம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் இம்மலை கோயில் அமைந்துள்ளது. இத்திருக்கோயிலை சென்றடைய பேருந்து வசதிகள் நிறையவே இருக்கு. சிற்றூருந்து வசதிகளும் இருக்கிறது.
இக்கோயிலுடைய அமைப்பு பார்த்தோம் என்றால் சரித்திர புகழ் வாய்ந்த திருக்கோயில் இந்திய தொல்பொருள் துறையினால் பராமரிக்கப்பட்டு தமிழ்நாடு இந்து சமய அறநிலை ஆட்சி துறையின் ஆளுமையின் கீழ் இருந்து வருகிறது. கிபி 7ஆம் நூற்றாண்டை சார்ந்த கன்னட ஹொய்காலி வம்சத்தை சேர்ந்த ராஷ்டிரிய கூட மன்னர் 2ஆம் கிருஷ்ணன் காலத்தில் உருவாக்கப்பட்ட 3 அடுக்குகள் கொண்ட குகை கோயில்கள் இங்கு உள்ளன. இந்த குகை கோயில்கள் கூரைகள்ல பார்த்தோம்னா அரிய ஓவியங்கள் சிற்பங்கள் இருக்கின்றன. மலைமேல் 18 அடி உயரமுள்ள அருள்மிகு நாதர் என்னும் நேமிநாத சுவாமி கற்சிலை புடைப்பு சிற்பமாக மிக அற்புதமாக உள்ளது. இம்மலைக்கு மேலே சென்றால் ஒரு ஆலயம் அருள்மிகு பார்ச்சுவநாதரின் 3 நின்றலைகள் உள்ளன. மலை உச்சியில 1 அடி நீளம் விருபாஷேன கணநாதர் ஆச்சாரியார் சம்பந்த பத்ரியர் மற்றும் வரகத்த முனிவர் ஆகியோர் பாத கமலங்கள் அங்கு உள்ளன. கிபி 10ஆம் 11ஆம் நூற்றாண்டுல பிற்கால சோழர்கள் காலத்துல ராஜராஜ சோழனால் அவரது தமக்கை குந்தவை நாச்சியார் பெயர்ல திருக்கோயில்கள் திருக்குளங்கள் கட்டப்பட்டு விவரங்கள் ராஜராஜ சோழனின் மெய்கீர்த்தி கல்வெட்டுகள் அறிவிக்கின்றன. இங்குள்ள குகைகளில் சித்திரங்கள்ல இருந்தும் ஆசாரி அகல சுவாமிகள் இங்கு குருகுலம் நடத்தி வந்ததாக புலனாகிறது. இந்த சுவாமிகளுடைய நினைவாக ஸ்ரீ தவளகீர்த்தி சுவாமிகள் சுமார் 50 மாணவர்களுக்கு உணவு உடை உறைவிடம் அளித்து குருகுல முறையில ஆரம்ப பள்ளி முதல் உயர்நிலை பள்ளி வரையில் நடத்தி கொண்டு வந்ததாக கல்வி தொண்டாற்றி வருகின்றார் என்றளவும் கூட. தரத்துடைய சிறப்பு என்று பார்த்தோம் என்றால் சந்திரகுப்த மௌரியர் ஆட்சி காலத்துல கிமு 2ஆம் நூற்றாண்டில் சமண முனிவர் பத்ரபாகு தலைமையில 12,000 சமண முனிவர்கள் கர்நாடகா மாநிலத்திலிருந்து சமண மத பிரச்சாரம் செய்வதற்காக தென்னக மாநிலத்திற்கு வந்தனர் என்றும் இவர்களுடைய 8,000 சமண முனிவர்கள் ஸ்ரீ சேத்திர அரகந்தகிரி என்னும் இத்திருமலை கிராமத்திற்கு சங்கம் ஒன்றை ஏற்படுத்தி கல்வி மருத்துவம் போன்ற தொண்டுகள் செய்து அறநெறிகளை வெளியிட்டு சமண மதத்தை பரப்பினர் என்றும் இங்குள்ள மலை மீது தீர்த்தக்காரர்கள் என்று அழைக்கப்படும் 24 தீர்த்தங்களில் 22வது தீர்த்தக்காரான சமண மத மகான் நேமிநாத சுவாமிகள் தீர்த்தகரார் இருந்தும் அவரே இன்று வழிபாட்டுக்குரிய தெய்வமாக இன்று அருள் பொழிந்து ஆயிடுச்சம்மா. முடிச்சுட்டேன் நான். முடிஞ்சிடுச்சுமா. இன்னும் ஒரு ஒண்ணுதான் இருக்கு. அதை நான் இதோட போதும் நினைக்கிறான்னு எனக்கா. இப்படிதான் திருவண்ணாமலை சுற்றி அண்ணாமலையாரை அறியாதவர் யாரும் இருக்க மாட்டாங்க. அண்ணாமலையாருடைய தலங்களிலே எல்லாரும் கண்டும் காதால் கேட்டும் இன்புறுகின்ற ஒரு தலமாக இருந்தால் கூட அதை சுற்றியும் அப்படிப்பட்ட சிறப்புகள் வாய்ந்த கோயிலாக தான் இருக்கிறது. அதன் பிறகு பார்த்தோம் என்றால் இந்த படவேடு கோயில் இருக்கு. அதுக்கப்புறம் படவேடு கோயிலுக்கு அப்புறமா பார்த்தோம்னாக்கா நமக்கு இந்த ஆரணி போற வழியில சில கோயில் நிறைய நமக்கு சோழர்கள் கட்டப்பட்ட கோயில்கள் பாண்டியர்கள் கட்டப்பட்ட கோயில்கள் பிரதானமான கோயில்கள் நான் நிறைய பார்க்கலாம். அது மட்டும் அல்லாது தண்டமான சுவாமி கோயில்லாம் கூட இருக்கு. குன்னத்தூர்ல போலூர் வட்டத்துல இருக்கு. இப்படி திருவண்ணாமலை மட்டுமல்ல திருவண்ணாமலை சுற்றி இருக்கின்ற இடங்களில் கூட அதிகமான கோயிலை கொண்டிருக்கின்ற நகரமாக இந்த சம்புராயர் மாவட்டம் இருந்து கொண்டிருக்கிறது. இதோட நம்ம அண்ணாமலையார் சிறப்பு நம்ம சொல்லிட்டு நான் என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். என்னன்னா நான் சிவபெருமானை நான் திருவாசத்தை பாடிய மாணிக்க வாசகர் திருவம்மானை பாடிய ஒரே ஒரு பாடல் நான் பாடி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். என்னவென்றால் நாம் அண்ணாமலையாரை திருவாசகம் சிறப்பாக சொல்லப்படுகின்றது. தொல்லை இருபிறவி சூழும் தய நீக்கி அல்லறுத்து ஆனந்தம் ஆக்கியதை எல்லையை மறுவா நெறியளிக்கும் வாத ஒரு எங்கோன் திருவாசகம் தேன் என்று திருவாசகத்தைக்கு உருகாதார் ஒரு வாஸ்து முருகார் என்ற அந்த வார்த்தைக்கு அவருடைய சொல்லுக்கிணங்க செங்கண் நெடுமாலும் சென்றிடத்தும் காண்பறியா பொங்கும் மலர்பாதம் பூதலத்தே போந்தருளி எங்கள் பிறப்பருதிட்டந்திரமும் ஆட்கொண்டு தெங்கு திரள் சோலை தென்னவன் பெருந்துரையான் அங்கணன் அந்தனாய் அரைகூவி விடருளும் அங்கரனை வார்கழலே பாடுங்கான் அம்மானாய் என்று அவன் இறைவன் அதாவது என்ன சொல்றதுன்னா அடிமுடி காண முடியாத அற்புத ஜோதியாக இருக்கின்ற அத்தகைய சிறப்பாக அவன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கின்ற
தென்னை மரங்கள் சூழ்ந்திருக்கின்ற தென்னாட்டுடைய சிறப்பாக இருக்கின்ற தென்னாட்டுடைய சிவனே போற்றி என்று சொல்லப்படுகின்ற அந்த அந்த திருப்பரந்துறையிலே உறைந்திருக்கின்ற சிவபெருமானே, அங்கண்ணை உடையவனே, அந்தணன் கோலத்தில சிவந்த கண்களில் உடைய திருமாலும் தேடி காண முடியாத மலர் போன திருவள்ளில் உடையவனே என்று பலவாறாக அவரை பாராட்டுகின்ற அந்த அழகு, அரைகூவி அழைத்து எங்கள் பிறவி துன்பத்தை போக்குவன், எங்கள் நிலையறிந்து அதற்கேற்ப விதினை வழங்குவன், அத்தகைய கருணை மிக்கனாக இருக்கின்ற நீண்ட திருவடியாக இருக்கின்ற சிவபெருமானை வணங்கி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். இத்தனை காலம் என்னுடைய உரையை செவிமடுத்து கேட்டுக்கொண்டிருந்த ஆண்டோர் பெருமக்களுக்கும் மற்றும் இதில் அவளுடைய பொன்னான நேரங்களை இந்த உரைக்காக செலவிட்ட அத்தனை பேருக்கு என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.